நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்று மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பதிவில் எஸ்ஜிடி எக்ஸாம், அதாவது 20,000 இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க போகிறதா சொல்கிறாரு. நண்பர்களே, இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. சரிங்களா? இது ஸ்கேமு. அவர் அந்த யூடியூப்பில் வியூஸ் வரதுக்காக அவர் அது மாதிரி கண்டென்ட் போட்டு அது மாதிரி தம்ப்நெயில் வச்சு அவர் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாரு. நண்பர்களே, இது யாரும் நம்ப வேண்டாம். சரிங்களா? இது ஒரு ஸ்கேம் அலாட். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் தமிழக அரசு சார்பாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா எந்தவித அறிவிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போது வரைக்கும் அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிறது 2346 வேக்கன்சிஸுக்கு மட்டும்தான் அவங்க லிஸ்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமானதான் ஒர்க்கு இப்போது நடைபெற்று வருகிறது. சரிங்களா? வெகு சீக்கிரத்தில் அதற்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஃபைனலிஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ போஸ்டிங் கிடைக்க போகுது. நண்பர்களே, இதனை தவிர்த்து பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பதிவில் சொல்கிறார், 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்க போகிறாங்க. எஸ்ஜிடியில் 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்க போகிறதா அவர் தம்ப்நெயிலே வச்சு வீடியோ போட்டிருக்கிறாரு. சரிங்களா? நிச்சயம் அதை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரிங்களா? என்னடா அது, எந்த ஒரு நியூஸ் இல்லை, இவர் 20,000 எஸ்ஜிடின்னு போட்டு 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. சரிங்களா? எனக்கு ஷாக் ஆகிப்போச்சு. என்னங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஒரு ஸ்கேம் அலாட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நண்பர்களே, தயவுசெய்து இதை நம்பாதீங்க. இது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல். சரிங்களா? இனி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இன்றைக்கி தேதி 9/7/2025. சரிங்களா? இனி வரைக்கும் பார்த்தோன்னா 2346 வேக்கன்சி மட்டுமே. நண்பர்களே, தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.